கல்யாண வளையோசை. எழுதியவர் தேவி பாலா. ஒலி வடிவில் உங்களுக்கு வழங்குவது சரண்யா ராஜேஷ். அத்தியாயம் 1. சஞ்சனா கண்களை விழித்த போது காலை 6 மணி. வாரி சுருட்டிக் கொண்டு எழுந்தாள். 4 மணிக்கு அலாரம் அடித்தது தெரியாமல் உறங்கிவிட்டாள். நேற்று ஆபீஸ் முடிந்து வரும்போது இரவு 8:30 மணி. குழந்தை நிஷாவுக்கு ஜுரம். அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போய் ஊசி போட்டு மருந்துகள் வாங்கிக் கொண்டு வரும்போது இரவு 10 மணி. கணவன் சபரிஷ் நைட் டியூட்டிக்கு புறப்பட்டு போய்விட்டான். மாமியார் மாலதி முனகிக் கொண்டே இருந்தாள். எல்லோருக்கும் சப்பாத்தி போட்டு குருமா பண்ணி இடுப்பு விட்டு போச்சு. உழைக்கிற வயசா இது? இத்தனைக்கும் ஏதாவது ஒரு நாள்தான் அந்த அம்மா சமையல் கட்டுக்கு வருவாள். அதுவும் பாதிக்கு மேல வேலைகளை பாட்டி, மாமியாரின் அம்மா ஜெயம் செய்து விடுவார்கள். மற்றபடி காலை 4க்கு சஞ்சனாவின் நாள் தொடங்கிவிடும். எல்லா வேலைகளையும் முடித்து குழந்தையை பிளே ஸ்கூலில் விட்டுவிட்டு ஆபீஸுக்கு புறப்படுவாள். மாலை திரும்ப 7 மணி ஆகிவிடும். பிறகு இரவு உணவுக்கான ஆயத்தங்கள், நடுவில் குழந்தை கவனிப்பு. இரவு படுக்கைக்கு வர 10:30 மணி ஆகிவிடும். எந்திர வாழ்க்கை. நேற்று குழந்தை நிஷா அழுது கொண்டே இருந்தது. அதை உறங்க வைத்து சஞ்சனா உறங்க இரவு 1 மணி ஆகிவிட்டது. அதனால் அலாரம் அடித்தது தெரியவில்லை. அவசரமாக எழுந்து உள்ளே வர பாட்டி ஜெயம் சமையல் கட்டில் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். பாட்டி, நீங்க எப்ப எழுந்தீங்க? 4 மணிக்கே எழுந்தாச்சு. டிஃபனும் சமையலும் ரெடி ஆயிட்டே இருக்கு. நீ நிதானமா பல் தேய்ச்சு குளிச்சுட்டு வா. என்னை எழுப்பக்கூடாதா பாட்டி? நீங்க கஷ்டப்படணுமா? எதுக்குடி? குழந்தை கைவிடாம அழுதுருக்கும். நான் பாத்துக்கிறேன், போமா. அதற்குள் மாமியார் மாலதி உள்ளே வந்து விட்டாள். அம்மா, உனக்கு பிபி சுகர் எல்லாம் இருக்கு. நீ படுத்த படுக்கையாயிட்டா என் பாடுதான் நரகம், புரியுதா? என்னடி பேசுற? அப்ப நீ எழுந்து செய்யணும். அவளும் மனுஷிதானே. உன் பொண்ணா இருந்தா இப்படி பேசுவியா? மாலதி அம்மாவை முறைத்தாள். சஞ்சனா, நீ இன்னைக்கு லீவு தானே? எதுக்கு அத்தை? எதுக்கா? குழந்தைக்கு முடியல, ஜுரம் இன்னும் விடல. நீ இல்லாம அது இருக்குமா? அப்புறம் எனக்கு தான் அவஸ்தை. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு பட்ஜெட் மீட்டிங் அத்தை. நான் லீவ் போட முடியாது. 3 வயசு குழந்தைக்கு நீ அம்மாங்கிற ஞாபகம் உனக்கு வேணும். காவ்யாவோட வளகாப்புக்கு நாள் குறிச்சாச்சு. வாங்க வேண்டிய பொருட்கள் நிறைய இருக்கு. நானும் அப்பாவும் கடகன்னிக்கு போக வேண்டாமா? குழந்தைய பார்த்துட்டு வீட்ல இருக்க முடியுமா? பாட்டி குறுக்கே வந்தாள். சஞ்சனா, நீ புறப்படு. குழந்தைய நான் பாத்துக்கிறேன். ஏம்மா, உன்னால முடியுமா? இந்த வயசுல வீட்டு வேலைகளை நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன். வேலைக்கு போற பொண்ணு அவ. கொண்டு வர்ற சம்பளம் மட்டும் வேணும்னா அவளுக்கு ஒத்துழைப்பு தரத்தான் வேணும். சஞ்சனா, நீ குளிக்க போ. சரி பாட்டி. சஞ்சனா உள்ளே போனதும் மாலதி பாட்டியிடம் வந்தாள். அவளுக்கு நான் மாமியார். அவ முன்னால் என்ன நீ மட்டம் தட்டினா அவ எப்படி என்ன மதிப்பா? ஏற்கனவே அவனை விட அதிகம் சம்பாதிக்கிற காரணமா அவளுக்கு அகங்காரம் அதிகம். இதுல நீயும் பேசினா இந்த வீட்ல நான் செல்லா காசா ஆயிடுவேன். நான் உனக்கு பொண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த அரை மணியில் சபரிஷ் நைட் டியூட்டி முடிந்து வந்து விட்டான். பல் தேய்த்து காப்பிக்கு காத்திருக்க சஞ்சனா காப்பியுடன் வந்தாள். குழந்தைக்கு எப்படி இருக்கு? இப்ப தூங்குறா. நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க, நான் கிளம்புறேன். பாவம், பாட்டி தான் எல்லாம் செஞ்சாங்க. அவன் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து தூங்க வேண்டாமா? சபரேஷ், அடுத்த வாரம் உன் தங்க காவ்யாவுக்கு வளகாப்பு. சரிம்மா. பட்டு புடவை வாங்கணும், வேண்டிய ஏற்பாடுகளை செய்யணும். 50 பேராவது சாப்பாட்டுக்கு இருப்பாங்க. செஞ்சிடலாமா? உங்க அப்பா ரிட்டையர் ஆயாச்சு. எங்க கையில பணம் இல்ல. அவளுக்கு தங்க வளையல் போட ஆசை. பணம் இல்ல. எல்லாத்துக்கும் மத்தவங்க கைகளை நாங்க எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. ஜாடை மாடையாக ஆரம்பித்தாள். சஞ்சனா அருகில் வந்தாள். அத்தை, நான் லோன் போட்டிருக்கேன். இன்னைக்கு பணம் வந்துடும். உங்ககிட்ட கொடுத்துடுறேன். காவியாவை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துடுங்க. என்னது, பட்டுப்புடவை மட்டும்தானே? இல்ல, வளையலும் வாங்கி கொடுத்துடுங்க. அதிகமா ஆகுமே. 2 வளையல் 45,000, பட்டுப்புடவை 6,000, மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு, சாப்பாடு எல்லாம் சேர்த்து 60,000 வருது. 70க்கு PFல லோன் போட்டிருக்கேன். வந்துடும், வாங்கிடுங்க. உள்ளே வந்தாள். பாட்டி அவள் தோள் பிடித்து நிறுத்தினாள். எதுக்குடி நீ இத்தனை Sample complete. Ready to continue?